ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நீ நான் காதல். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல். இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கோட நீ நான் காதலோட ப்ரமோவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து முரளி அபியை வந்து கடத்துறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணி அவர் வந்து காப்பாற்றுற மாதிரி பிளானிங்லாம் பக்காவாக போட்டு வச்சுருந்தாரு. ஆனால் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக வந்து இங்கே ராகவ் வந்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நம்மளோட அஞ்சலி அண்ட் அபி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸ் எல்லாம் 2 பேருமே ஆப் சாரி லுக்கில் இருக்காங்க. என்னவா இருக்கும், அப்கமிங் ஏதோ இருக்குது, சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு பக்கம். ஆனால் இது நீ நான் காதல் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அஞ்சலியும் சேம் லுக்கில் இருக்காங்க, அபியும் அந்த பாவாடை தாவணி லுக்கில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பாவாடை தாவணி கட்டி, எனக்கும் நீ பாவாடை தாவணி கட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அஞ்சலியும் வந்து கட்டியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேரக்டர் பண்ணுறவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அப்கமிங் ட்ராக் இருக்குது பாவாடை தாவணியில் அஞ்சலியும் அபியும். எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ்னா நம்மளோட ராகவ் வந்து அபியை காப்பாத்துறது. அதே மாதிரி ஆட்டோவில் வந்து அவங்க கூடவே வந்து வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறது. உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது அபி ராகவுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? இந்த ஆப் சாரி லுக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.